எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட பேர் கல்கல். இது கலக்கலான்னு கூட சொல்லுவாங்க. இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோ குவிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்ய போலில் 1.5 கப் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 கப் பொடி பண்ண சர்க்கரை, 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு இல்லாத வெண்ணெய், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்நாக் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/4 கப் ஃப்ரெஷ் தேங்காய் பால் சேர்க்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. முதல்லையே எல்லா பாலும் ஊற்றிடாதீங்க. மாவோட கன்சிஸ்டன்சி மாறி போக வாய்ப்பு இருக்கு. இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கணும். ஸோ தேங்காய் பாலை பார்த்து ஊற்றுங்க. மாவு இப்போ ரெடி. கல்கல் செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்து இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டணும். பாருங்க, இந்த சைஸ் சரியா இருக்கும். எல்லா உருண்டைகளையும் ஒரே சைஸ்ல உருட்டுங்க. ஒரு உருண்டையை எடுத்து ஃப்ளாட்டா தட்டணும். நான் ஞாக்கி மேக்கர்ல இதை செய்யறேன். உருண்டையை இது மேல வச்சு லேசா அழுத்தி ரோல் பண்ணுங்க. இந்த ஷேப்ல இருக்கணும். உங்ககிட்ட ஞாக்கி மேக்கர் இல்லைன்னா ஃபோர்க்ல கொஞ்சம் வெண்ணெயை தடவி கிரீஸ் பண்ணுங்க. உருண்டையை இது மேல வச்சு லேசா அழுத்தி ரோல் பண்ணுங்க. கடாயில தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் செஞ்ச கல்கலை போடுங்க. இதை பேட்சஸாக பொரிக்கணும். லோ ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிக்கணும். இதுக்கு 10 இருந்து 15 நிமிஷம் ஆகும். சுவையான கல்கல் இப்போ ரெடி. கிறிஸ்பியான கல்கல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இதோட இனிப்பு உங்கள் விருப்பப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை செஞ்ச உடனே கொஞ்சம் ஆற விட்டு ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.